நிறையா இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, வீட்டுக்கு பணம் கொடுக்க முடியல. என்ன பண்ணுறது? அங்கே ஒரு கடங்காரன் நிற்கிறானே, என்ன பண்ணுறது? ஐயோ, கடைக்கு போயிடலாம். மாட்டினாடா. ஏங்க ஐயோ, எப்பயா காசு கொடுப்ப? கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான், அதனால நான் பார்த்து உங்களுக்கு கொடுத்துறேங்க. சரி, என்ன நடந்து வந்துட்டு இருக்கிற? என் வண்டியை இன்னொரு கடங்காரன் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன கொஞ்சுவாங்களா? கொடுத்த காசு கேட்க மாட்டான். சரி சரி, சீக்கிரம் என் கடனை சீக்கிரம் அடைச்சு அடைக்க பாரு. சரிங்க, சரி. சரியா? உங்கள் முகத்தை பார்த்தவுடன் உங்கள் எதிர்காலத்தை சொல்லப்படும். என்னதான் சொல்றாங்க, உள்ள போய் பார்க்கலாமே. ஏய், இங்க வாப்பா. எங்க போயிட்டு இருக்க? சார் பார்க்கணும். சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கணும், தெரியுமா? எவ்வளவு சார்? 2730 ரூபா. அது என்ன கணக்கு? 2700 உள்ள சொல்லுவாங்க, அங்க கேட்டுக்க. அப்படியா? சாரை பார்த்துட்டுமா சார்? நான் ரொம்ப கடன்ல இருக்கிறேன், பிரச்சனையா இருக்குது. என்னோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு இது சொல்லுங்க சார். பார்த்தாலே தெரியுது. என்ன வேலைக்கு போறீங்க சார்? நான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை தேடுறது ஒரு வேலையா இருக்கிற. வேலைக்கும் போக மாட்டேன், யார் கடன் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், திரும்பி கடனும் கட்ட மாட்டேன். எங்கேயாவது விளம்பரம் போர்டு பார்த்தா கடன் கொடுங்கன்னு வந்துடுவேன். ஓ, கடனை நான் கட்டுவோம்னு நினச்சியா? மரியாதையா வேலைக்கு போய் வாங்கின கடனெல்லாம் கட்டுற வழியை பாரு. சார், நான் வாங்கின கடனை நான் கட்டிக்கிறேன். எதுக்கு என்கிட்ட 2730 ரூபா ஃபீஸ் வாங்கினேன்? அதுவா? நான் வாங்கின கடனுக்கு 2000 ரூபாயும் எனக்கு உதவியா இருக்கிற அவரு வாங்கின கடனுக்கு 730 ரூபாயும் தரதுக்காக வச்சிருக்கிறேன். வந்துட்டான் கேள்வி கேட்டு பயா. அதாவது அந்த 2700 ரூபா அந்த கடைக்காரனுக்காவது கொடுத்துருக்கலாம், உங்ககிட்ட வந்ததுக்கு. என்னையா பாக்குற? போயா. இவனுங்கெல்லாம் இதே வேலையா தான் சுத்திட்டு இருப்பானுங்க போலக்கு. Ha 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 ha!